ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மயே. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஆன்மீக பெரியோர்களே, நான் ஏவி தியாகராஜன். இந்த காணொளியில் என்னை அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கிறங்க எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். நான் கேட்ட அறிந்து கொண்ட செவி வழி செய்திகள். என்னை பற்றி ஆரம்பத்தில் செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்ளுகிறேன். ஏவி தியாகராஜன் ஆகிய நான் 1939 வருடம் வெங்கடாசலபதி சுப்புலட்சுமி ஆகிய தம்பதியருக்கு 5வது குமாரனாக பிறந்து 1958 பள்ளி இறுதி வகுப்பு முடித்து கூட்டுறவு சங்கங்களில் சுமார் 40 வருடங்கள் பணியாற்றி பின் பரமக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் 20 வருடங்களுக்கு மேலாக ஓதுவாராக பணியாற்றி தேவார திருவாசக 12 திருமுறைகள் பாடி சுமார் 100-150 குழந்தைகளுக்கு மேலாக தேவார திருவாசகம் கற்றுத்தந்து அரங்கேற்றமும் ஆகி உள்ளது. என் வாழ்நாளில் பொதுப்பணிகளில் பாரதியார் உடற்பயிற்சி சாலை மற்றும் கூட்டுறவு பணியாளர்கள் சங்கங்களின் தலைவராக சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றியுள்ளேன். பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவில் ஸ்ரீ லக்ஷாஜனை கமிட்டியில் 1975 ஆரம்பித்து நாளது நாள் வரை கமிட்டியாளனாக உள்ளேன். நமது சமூக கோவில்கள் பற்றி நான் தெரிந்து கொண்டதும் கேள்விப்பட்டதுமாக அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எனக்கு தெரிந்த ஒரு சில தகவல்களை இதில் பகிர்ந்து கொள்கிறேன். சுமார் 800-900 வருடங்களுக்கு முன்பு நமது சமூக இனத்தவர்கள் குஜராத் மாநிலம் பவநகர் தலையிடமாக கொண்டு சோமநாதர் ஆலயத்தின் முதன்மையாக கொண்டும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை குலதெய்வமாக வழிபட்டு வந்ததாக செவிவழி செய்தி மூலம் அறியப்படுகிறது. பின் இஸ்லாமியர்களின் படையெடுப்பினால் அங்கிருந்து தெற்கு பக்கமாக வந்து ஆந்திரா கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அவரின் அரவணைப்பில் வாழ்ந்து இன்றும் தெற்கு பக்கமாக வந்து அங்கேயும் கைத்தறி பட்டுநூல் நெசவு தொழில் செய்து வந்துள்ளனர். இன்றும் அது தொடர்ந்து வருகின்றது. தமிழ்நாட்டில் பரவலாக தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, பரமக்குடி, இன்னும் தெற்கில் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர், வெள்ளங்குடி, பாளையங்கோட்டை முதலிய ஊர்களில் வசித்து வந்துள்ளனர். தற்சமயமும் வசித்து வருகின்றனர். நம்மவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவம், சைவம் முதலியவற்றில் முதன்மை பெற்று பல ஊர்களில் சைவ வைணவ கோவில்களை ஏற்படுத்தியும் அவைகளை பராமரித்தும் இது நாள் வரையும் காப்பாற்றி வருகின்றனர். விசேஷமாக படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு எங்கேயும் கோவில்கள் கிடையாது. ஆனால் கும்பகோணத்தில் நம்மவர்களால் நடத்தப்பட்டு வரும் பிரம்மா கோவில் என்றும் உள்ளது. இது நமது சமூகத்திற்கு பெருமை. நீங்கள் வாழும் பரமக்குடி நகரில் சௌராஷ்டிரா கூட்டமைப்பின் பலம். பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக உள்ளது. இங்கு சுந்தரராஜ பெருமாள் கோவிலே எங்களுக்கு பிரதானம். அடுத்து சந்திரசேகர சுவாமி, விசாலாட்சி அம்பிகா சமேத ஈஸ்வரன் கோயிலும் நம்மவர்களால் முதன்மை பெற்று நடத்தப்படுகிறது. நமது மகாஜனங்கள் சமூகத்திலிருந்து வைஷ்ணவனாகிய பெருமாள் கோயிலையும் சைவமாகிய சந்திரசேகர சுவாமி கோயிலையும் பராமரித்து வருகின்றனர். இது கடந்த 500-600 வருடங்களாக இது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த கோயில்களில் நம்மவர்களால் தான் இதனுடைய நிர்வாகம் நடத்தப்படுகிறது. இதேபோல் பக்கத்தில் வைகை ஆற்றை தாண்டினால் யமுனேஸ்வரம் என்ற ஊர் இருக்கின்றது. அங்கும் வரதராஜ பெருமாள் கோயில் ஒன்று உள்ளது.
இந்த ஊரின் பெருமை கைத்தறிதான். கைத்தறிதான் நம்மவர்களுக்கு பிரதானமான தொழில். கைத்தறியை வைத்துத்தான் இங்கு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்மவர்களை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்வதென்றால் தற்சமயம் நல்ல நிலையில் உள்ளார்கள். ஒரு 100-150 வருடங்களுக்கு முன் மிகவும் ஏழ்மையாக வாழ்ந்து வந்தார்கள். வீடுகளை விற்று கொண்டும் இடத்தை விற்று கொண்டும் பற்பல ஊர்களுக்கு சென்று கொண்டும் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அப்படி அல்ல. நமது சமூக குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல வேலைகளில் இருக்கின்றார்கள். பெருமையாக சொல்லிக் கொள்வதென்றால் எந்த டிபார்ட்மெண்ட்டிலும் நமது சமூக பையன்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் பெண்களும் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நாம் பெருமையாக பேசிக்கொள்வதென்று சொல்லலாம். இன்னும் நமது சமூகத்தை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கு சௌராஷ்டிர சமூகத்தின் சபை, அந்த சபையிலிருந்து கல்விக்குழு என்று தனியாக வைத்து பெரிய உயர்நிலை பள்ளி ஒன்று நடத்தப்பெறுகிறது. அதிலிருந்து நமது சமூகத்து ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். இதிலேயே கல்விக்குழு என்று தனியாக ஒன்று வைத்து நம்மவர்களே நிர்வாக திறமையின் காரணமாக அதை நன்றாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இவர்கள் எல்லோருமே தேர்தலில் தான் வெற்றி பெற்று இந்த நிர்வாக சபையார் வருகின்றனர். அதோடு நம்மவர்களாலேயே இது நடத்தப்பெறுகிறது. வேற எந்த இதர ஜாதியினரும் இதில் தலையிடுவது இல்லை, நாங்கள் அழைப்பதும் இல்லை. கோயில், சௌராஷ்டிர சபை என்று நமது சமூகத்திற்கு 2 கண்கள். 2 கண்களையும் நாம் போற்றி பாதுகாத்து வருகின்றோம். சௌராஷ்டிரர்கள் பூணூல் அணிவது ஏன்? நமது சௌராஷ்டிர இனத்தவர்கள் வைணவம் சைவம் ஆகிய 2 பிரிவுகளிலும் நிறைய பேர் இருக்கின்றனர். ஆரம்ப காலத்தில் பிராமணர்களுக்குத்தான் சமூகத்தில் பெரிதும் மதிக்கப்படுகின்ற ஒரு வழக்கம் இருந்தது. அவ்வாறு இருந்த பொழுது வேதம், சங்கீதம், மந்திர உச்சாடனங்கள் இவைகள் நம்மவர்கள் நிறைய இருந்ததால் பிராமணர்களை அனுசரித்து காயத்ரி ஜபம் செய்து காயத்ரி மந்திரங்களை சொல்வதனால் நாம் பூணல் அணிந்து கொண்டு இருக்கின்றோம். பூணல் அணிந்து கொண்டு காயத்ரி ஜபத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லி காயத்ரி மந்திரத்தினுடைய உச்சாடனம் செய்து நிறைய பேர் இருந்திருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் இருந்ததால் அந்த அம்சமும் நன்றாக இருந்திருக்கின்றது. பூணல் என்பது நமக்கு ஒரு அடையாளம். பிராமணர்கள் மாத்திரம் அல்ல, சௌராஷ்டிரர்களும் பூணல் அணிந்து கொண்டு மன்னர்களிடமே விவாதம் செய்திருக்கின்றார்கள். தஞ்சாவூரில் ஒரு பெரியவர் அந்த காலத்தில் இருந்து அரசரே அவரை அழைத்து பெரிய மரியாதை செய்து மழை இல்லை என்று அவரிடம் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அவர் மழையை வரவழைத்து சுகந்த தீப தீர்த்தாய சுவாமிகள் என்று அவருடைய பெயர். அவர் தஞ்சாவூரில் மழையை பெய்ய வைத்துள்ளார். இதெல்லாம் எதனால்? காயத்ரி மந்திரமும் பூணலும் அணிந்து கொண்டு தன்னுடைய அடையாளத்தை அப்பொழுது நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள்.